Hi friends, welcome to my contour kitchen. வந்து வாழைப்பழ பேடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நேந்திரன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்திருக்குது பழம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம், நெடக்கலை பருப்பு வந்து பொடிச்சு வச்சிருக்கேன், அதாவது பீநட்டுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி கிரவுண்ட் நட்டுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இது வேணா இது போட்டுக்கலாம், இல்லாட்டி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கூட நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தேங்காய் வந்து எடுத்து மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டு சக்கரை எடுத்து மேலால் ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஸ்வீட்டு கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ்காரங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கிங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லை விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து இந்த நடக்கலை பருப்பை வந்து இப்படியே தூவி விட்டுறலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வாழைப்பழ பேடா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு. இது வந்து நான் நேந்திரம் பழத்தில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன வாழைப்பழம் விருப்பப்பட்டாலும் நீங்கள் அதில் இது மாதிரி செய்துக்கலாம். இது வந்து ஒரு நேர உணவாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நெடக்கலை பருப்பு வந்து பிடிக்கல, ஒரு சிலர் வந்து இந்த பீனட் பருப்பு வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலர்ஜின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்போ இல்லாட்டி பாதாம் பருப்போ நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறையாக அடித்து உள்ளே போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இந்த மாதிரி இயற்கையான உணவு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. சாப்பிட தான் இந்த மாதிரி ஒரு 48 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் நல்லாயிட்டு வரும். சுகர் பேஷண்ட்ஸ்காரங்க சாப்பிட்லாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் இயற்கை வைத்தியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி இயற்கை உணவாக சாப்பிடும்போது வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து தப்பே கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. எதுக்கும் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. Thanks for watching my video. If you like this video, please subscribe to my channel. Thank you so much.